ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று சொன்ன மாதிரி நம்ம இந்த பெட்டியை ஃபுல்லாக எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி இங்கே கூட செட் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல்லாக இங்கே தான் செட் பண்ணணும்னு நம்ம நினச்சிருந்தோம். கடைசி பார்த்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. இதுக்காக நம்ம இங்கே செட் பண்ணாமல் இங்கே செட் பண்ணிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக அங்கே தான் லீக் ஆகுது. அதனால் நம்ம பெட்டி ஃபுல்லாக இங்கே நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த பெட்டியுமே நம்ம இப்போ இங்கே தான் செட் பண்ணுற ஐடியா. இந்த பெட்டி ஃபுல்லாக இங்கே செட் பண்ணிட்டோம்னா இந்த பிளேஸ் நம்ம எதுக்கான யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அந்த பிளேஸ் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ப்ரீடிங் கேஜ் செட் பண்ண போகிறோம். நம்ம எப்படின்னா 2 சைஸில் ஒவ்வொரு புறாவே நம்ம செட் பண்ண மாதிரி ப்ரீட் பண்ண மாதிரி நம்ம கர்ணை ஒரு பேர் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ கர்ணையை காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து கர்ணை, இது ஃபீமேலு, இது வந்து மேலு. இப்போ நான் மேல் அடிக்கிறது நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். நம்ம கையிலேருந்து ரிமூவ் பண்ணாலே எல்லாம் சூப்பராக அடிக்கும். நான் காமிக்க பாருங்கள். இது பாருங்கள், நம்ம கரணை மேலே. இப்போ நான் அதை விடுறேன், கண்டிப்பாக அடிக்கும் பாருங்கள். பாருங்கள், நான் கரணை கீழே இறங்கிட்டு இப்போ திரும்ப நான் அவங்களுக்காண்டி ட்ரை பண்ணி பார்க்க திரும்பவும். இந்த பாருங்கள், நம்ம கேஜில் இருக்கிறோம். நம்ம கரணை வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நம்ம இன்னைக்கு தான் நம்ம வாங்கியே போட்டோம். இதோட வீடியோ வந்து நான் லாஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா ஐஸ் பழைய லைன் மேல். இது இந்த மேல் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ கூட்டை அடிக்க முடியணும்னு தெரில. நம்ம கூட்டை கலைக்கிறனால அப்படி அடிக்காமல் இருக்கேன்னு தெரில. பாருங்கள், பழைய லைன் புறா இது. இது மேல். நானும் எவ்வளோ தூக்கி விடுவாங்க இங்கே அடிக்க முடியும் பாருங்கள். பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். நல்லா ஓடி மேல் நமக்கு. இது நல்லா ஓடி மேல். அடி பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்டியாக தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த பெட்டி ஃபுல்லாக இங்கே அடிக்கிச்சாச்சு. அதே மாதிரி வெளியும் நம்ம சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க நம்ம அதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபேண்டில் நம்ம எல்லாத்தையும் நம்ம இங்கே தூக்கி போட்டாச்சு. இந்த ஃபேண்டில் வேறு நம்ம இங்கே தான் தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக 2 தவடை வாங்கியிருக்கோம். இந்த ஒயிட் ஒன்று, அப்புறம் இந்த ப்ரௌன் கலர் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட முஸ்கி வந்து சேல்ஸாக இருக்குது. ஜோடி வந்து நம்ம இப்போ 1200 தான் கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் வேணால் சொல்லுங்கள், முஸ்கி ப்ரீடிங் பேர். அப்புறம் அந்த இம்போர்ட் ஹோமும் சேல்ஸாக இருக்குது. இந்த சேல்ஸ்க்கான அப்டேட் வந்து வீடியோ வந்து நான் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம வீடியோ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் தொட்டு ஆளில் கொடுக்குங்க. அப்போ நம்மளோட வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். மறக்காமல் நமக்கு லைக் போட்டுருங்க கைஸ். இப்போ வெளியே போய் நம்ம நம்ம மாத்தண்டிய ஃபுல்லும் பார்த்துருவாங்க. ஒரு சில வேலை நம்ம பார்த்துட்டோம். நம்ம இதில் இருக்க நம்ம கேஜ் ஃபுல்லும் பிடிச்சிட்டோம். இதுக்காண்டி பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நம்ம தரம்படாக காரணத்தினால ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக உள்ள ஃபுல்லும் தங்கிடுது. அதனால் புறா நல்லா ப்ராப்ளம் வருது. நிறைய ப்ராப்ளமு. அதுவும் இல்லாமல் தண்ணி தங்கப்பே நம்மகிட்ட இப்போ ஒரு பாம்போடு ஒரு சிக்கி போல் கிடந்துச்சு. பாம்போடும் ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம். அது பாம்பு இருந்த காரணத்தினால நம்ம கூட நம்ம பிடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், இப்படி பாம்பு இங்கே கிடந்துச்சு. நான் பாம்பு நான் லாஸ்ட்டு காமிக்கிறேன் வீடியோ பாருங்கள். இது நம்ம சிராஜ். இது இந்த பாம்பு வந்து இங்கே தான் எல்லாம் கிடந்தது. இங்கே தான் கிடந்தது. நம்ம 2த்துக்கும் இடையில கிடந்தது. உள்ளே போயிருந்தால் நம்ம குஞ்சு சாப்பிட்ருக்கோம். நம்ம மேலேயும் நம்ம ஃபீமேலையும் கொண்டு போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம இப்போ இந்த கூடையே நம்ம தூக்கி உள்ளே வைக்க போகிறோம் நமக்கு கேஜ் உள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்கூடு மட்டும் நமக்கு டேமேஜ் ஆகாமல் அப்படியே வச்சுக்கணும். நம்ம அதுலேருந்து இஷ்யூஸ் இல்லை. எல்லாம் இதெல்லாம் நம்ம தூக்கி நம்ம உள்ளே வைக்க போகிறோம். நம்ம கூண்டுக்குள்ளே செட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம மச்சே பாருங்க, இப்படி அலங்காமல் இருக்கு பாருங்கள். நானே சடனாக இப்போ தான் பார்த்தேன் பாம்பை. எப்பவும் ரெகுலராக அடைக்கும் மாதிரி கூண்டு அடைக்க வந்தேன். அடைக்கி இறங்கும்போது கடைசி ஏதோ சவுண்டு கட்டுச்சு. என்னடா சரி பார்க்கவே வந்தால் இது உள்ளுக்கு பாம்பு இருந்துச்சு. இது சரி நம்ம அந்த பாம்பை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசி பார்த்திங்கன்னா புறாக்கு தான் டேமேஜ் ஆகிரும். அடுத்து நம்மளும் இங்கே தான் வந்து நிற்கும். தம்பி பாப்பாலாம் இங்கே தான் இருக்காங்க. நம்ம இப்பவும் வரம்பிட்டு நம்மளே கொத்திட்டு நமக்கு அவ்வளோதான் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால தான் நம்ம ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம கூட நம்ம செட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக உள்ளுக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட இருக்க புறா ஃபுல்லையும் நம்ம இந்த கூண்டு எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த பிளேஸ் ஃபுல்லாக எம்டி ஆக்க போகிறோம் ஃபுல்லாகவே. இதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக தூக்கி உள்ளே வச்சுட்டு இப்போது அந்த கூண்டில் நம்ம இந்த ப்ரீடிங் கேஜி, அப்புறம் இந்த கூடு, அப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே. இந்த இப்போ வெளியே வந்து நம்ம தகரம் இருக்குது. இந்த தகரத்தை நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம்னா, இந்த இரும்பு கம்பியை வந்து நம்ம வந்து ப்ரீடிங்குமே செட் பண்ண போகிறோம். ப்ரீடிங் கேஜ் மாதிரி
2க்கு 2 செட்டில் பிரிக்க போகிறோம். பிரித்து பின்னாடி ஃபுல்லாக நம்ம தகரம் அடிக்க போகிறோம். மேலே தகரம் அடிச்சிருவோம். இதில் தான் நம்ம ப்ரீடிங் கேஜ் செட் பண்ணி இந்த கூடு நம்ம உள்ளே வைக்க போகிறோம். நம்ம இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு ஒன் மந்த்தில் வந்துடும் நினைக்கிறேன். 1 மந்த்தில் அதை போட்டுருவோம் கண்டிப்பாக. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து தேவையில்ல பாக்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அப்படியே இது நம்ம ப்ரீடிங் கேஜும் செட் பண்ணோம். இவர் நம்ம இந்த என்ன சேஃபாக இருக்கணும், உள்ளதுக்கு வைக்கணும் நம்ம. ஏன்னா சேஃப் கிடையாது. ஏன்னா பூனை இன்றைக்கி மட்டுமே 4-5 வரை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூடும் சேஃப் இல்லை. நம்ம உள்ளதுக்கு வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே. வெளியே இப்போதைக்கு நம்ம எதுவுமே தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் நம்ம உள்ளதுக்கு இவ்வளோ தான் வைக்க போகிறோம் நம்ம. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் கூட வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.